அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி ஜனவரி 13 யூஏஇ ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கான்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் வாங்கவோ விற்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களுடைய துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தருவவங்க ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 10,089 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. இது 82 புள்ளிகள் உயர்வு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 6,319 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. இது 51 புள்ளிகள் உயர்வு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். மோடான் ஹோல்டிங்ஸ் 3 கிராம்ஸ் 45 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.5% உயர்வு. கல்ஃப் சிமெண்ட் 91 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.25% உயர்வு. ஒரஸ்காம் கன்ஸ்ட்ரக்ஷன் 32 கிராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4% உயர்வு. யுனைடெட் அரப் பேங்க் 1 கிராம்ஸ் 33 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4% உயர்வு. அல்தார் ப்ராப்பர்ட்டிஸ் 9 கிராம்ஸ் 28 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.5% உயர்வு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். இன்விக்டஸ் 2 கிராம்ஸ் 3 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% வீழ்ச்சி. பேங்க் ஆஃப் ஷார்ஜா 1 கிராம்ஸ் 32 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.5% வீழ்ச்சி. அல்ஃபா தாபி 9 கிராம்ஸ் 37 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.25% வீழ்ச்சி. பியூர் ஹெல்த் 2 கிராம்ஸ் 53 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.5% வீழ்ச்சி. அபுதாபி நேஷனல் எனர்ஜி கம்பெனி 3 கிராம்ஸ் 6 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.25% வீழ்ச்சி. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். சிமரா S&P ETF 8 கிராம்ஸ் 10 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.5% உயர்வு. தலபாத் ஹோல்டிங்ஸ் 99 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4% உயர்வு. எக்ஸிடாம் ஹோல்டிங்ஸ் 51 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.5% உயர்வு. துபாய் எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர் அத்தாரிட்டி 2 கிராம்ஸ் 89 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% உயர்வு. டூ 10 கிராம்ஸ் 50 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% உயர்வு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸ் 5 கிராம்ஸ் 21 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 8.5% வீழ்ச்சி. அலக் ஹோல்டிங்ஸ் 1 கிராம்ஸ் 72 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.5% வீழ்ச்சி. இத்தாமர் பேங்க் 25 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.5% வீழ்ச்சி. அல்ஃபிர்டாஸ் 34 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% வீழ்ச்சி. ஏர் அரேபியா 5 கிராம்ஸ் 15 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% வீழ்ச்சி. இன்றைக்கி யூஏஇ ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். BHM கேபிட்டல் சில கம்பெனிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அபுதாபி போர்ட்ஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 4 கிராம்ஸ் 79 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 5 கிராம்ஸ். அல்சீர் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2 கிராம்ஸ் 70 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 2 கிராம்ஸ் 90 ஃபில்ஸ். அட்னாக் ட்ரில்லிங் கம்பெனிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5 கிராம்ஸ் 22 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 5 கிராம்ஸ் 50 ஃபில்ஸ். ஃபெர்டி குளோப் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2 கிராம்ஸ் 44 ஃபில்ஸ். இதோடைய டார்கெட் ப்ரைஸ் 2 கிராம்ஸ் 70 ஃபில்ஸ். 2.0க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2 கிராம்ஸ் 59 ஃபில்ஸ். இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 3 கிராம்ஸ். இன்றைக்கி கல்ஃப் மார்க்கெட்ஸ் ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. என்ன காரணம்னா ஆயில் ப்ரைஸ் கொஞ்சம் ஹைக் ஆகிருக்கு. அது ஒரு மேஜர் டெவலப்மெண்ட்டாக இருக்குது. சாலிக் கம்பெனி துபாய் ஏர்போர்ட்ஸோட ஒரு 10 வருஷத்துக்கான ஒரு டீலில் MOUவில் சைன் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா இனி துபாய் ஏர்போர்ட்டில் உள்ள DXP ஏர்போர்ட்டில் உள்ள 3 டெர்மினல் மற்றும் ஒரு கார்கோ டெர்மினல் மெகா டெர்மினலில் உள்ள இந்த மொத்த 4 டெர்மினல்லையும் உள்ள பார்க்கிங் லாட்ஸ் எல்லாமே இனி சாலிக் கண்ட்ரோலில் அந்த பார்க்கிங்க்கான பேமெண்ட்ஸ் எல்லாமே சாலிக்கோட வாலெட் மூலமாக பண்ணுறதுக்கான வழிவகைகள் செய்கிறதுக்காக இந்த சாலிக்கும் துபாய் ஏர்போர்ட்டும் ஒரு MOUவில் சைன் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக DXP ஏர்போர்ட்டில் 7,400 பார்க்கிங் லாட்ஸ் இருக்குது, பார்க்கிங் ஸ்பேசஸ்ஸு. இனி அதில் நம்ம பார்க்கிங்கான பேமெண்ட்டை நம்ம இதில் சாலிக்கு கொடுத்துருக்குற RFID மூலமாக அதோடைய வாலெட் மூலமாக
நம்ம த்ரூ ஆன்லைன் பேமெண்ட்டை வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜேஏடி குளோபல் அவங்களுடைய ஒரு ப்ராஜெக்டான J188ன்ற ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய வேல்யூ வந்து 240 மில்லியன் திராம்ஸாக இருக்குது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் சேர்த்து ஓவராலாக துபாயில் இவங்க வந்து ஒரு 1 பில்லியன் திராம்ஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஜேஏடி ப்ராஜெக்ட் என்னென்னா, ஜேஏடியோடைய பைலட் ப்ராஜெக்ட்ஸான 171 கார்டன் ஹைட்ஸு, JAD 288 ஜுமேரா கார்டன் சிட்டி, இந்த வரிசையில் J188ன்ற ஒரு ப்ராஜெக்ட்டு அரௌண்ட் விஐபி கேலா டின்னரு புர்ஜ் அல் அரபில் நடந்திருக்கு. அதில் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா அல்ஜடாஃபில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இதோடைய மொத்தம் வந்து 13 மாடி பில்டிங்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1 பெட்ரூம் அண்ட் 2 பெட்ரூம்ஸ் மட்டும் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ESG எமிரேட்ஸ் ஸ்டாலியன் குரூப்புடைய ஒரு ஹோல்டிங் கம்பெனியான ராயல் டெவலப்மெண்ட் ஹோல்டிங்ஸு ரோட்டனான்ற மிடில் ஈஸ்டுடைய நம்பர் 1 ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட ஒரு டைஅப் வந்திருக்காங்க. இது எதுக்காகனா அல்ட்ரீம் ஐலாண்டில் வந்துட்டு ஒரு ப்ரீமியமான ரெசிடென்ஷியல் டெவலப்மெண்ட் கொண்டு வர்றதுக்காக. இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ வந்து 900 மில்லியன் திராம்ஸாக இருக்குன்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அங்கே அபுதாபியில் உள்ள அல்ட்ரீம் ஐலாண்டில் வந்து ப்ரீமியமான ஹோட்டல் அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸாக வந்து ரெடி பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கள் கட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் INR அண்ட் AED இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.